ஹாய் என்ன சத்தம் மட்டும் ஒரு ஆளை பார்க்க முடியுங்களா? இந்த வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் வெளியே சொன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப பயங்கரமான ஹோம் மினிஸ்டர்ஸாக நான் மாட்டியிருக்கேன் அன்னைக்கு. ஓகே, எனிவே ஃபார்முலா ஒரு தடவை வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க 6 ஹோம் மினிஸ்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. வாங்க கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் தாரிணி நாராயணன். தாரிணி, நான் இங்கே இருக்கலாமா? கொஞ்சம் இடம் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ண கொஞ்சம் கொடுப்போம் அப்பப்போ இங்கே உனக்கும் இடம் உண்டு அப்படியா? சரி, என்ன பண்ணுறீங்க மேடம்? நான் ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர், வெரி குட். ஆனால் உங்கள் பேர் மேடம்? ரஞ்சனி. ரஞ்சனி மேடம், என்ன பண்ணுறீங்க? நானும் ஹோம் மேக்கர். ரைட், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். வணக்கம். ஈஸ்வரி கணேசன். ரைட், என்ன பண்ணுறீங்க? இப்போ ஹோம் மேக்கர். இப்போ ஹோம் மேக்கர். இதுக்கு முன்பாக ஒர்க் பண்ணியிருந்தேன். எங்கே ஒர்க் செய்தீர்கள்? ஒரு எம்என்சி கம்பெனி. ஆஹா, அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் சமீபத்தில் இப்போ எஸ். அது உங்கள் பேர் மேடம்? Hi, I am Vijaya Venkatam. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹோம் மேக்கர். திருமணமாக எத்தனை வருஷமாச்சு? 14 years. காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச். இல்லை அரேஞ்ச் மேரேஜ். எவ்வளோ சோகமாக சொல்லுங்க. சரி விடுங்க. உங்கள் பேர் மேடம்? நாகராணி முருகன். நகராணி முருகன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். I am Lakshmi Raj. என்ன பண்ணுறீங்க? Home maker. ஹோம் மேக்கர். ஓகே, இவ்வளோ கலகலப்பான ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி கேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பயங்கரமாக யோசிச்சு ஒரு சூப்பரான கேமை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு வாங்க அதை. பயங்கரமான ஹோம் மினிஸ்டர், நான் ஒரு பயங்கரமான கேமோடு வந்திருக்கேன். சரி, ஓகே. நம்ம ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி நீங்கள் ரெகுலராக பார்த்துருப்பீங்கல்ல. இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன கேம் ஞாபகம் வருது? என்ன கேமாக இருக்கும்? ரிங்குக்குள்ள போடணுமா? இதை தூக்கி அந்த ரிங்குக்குள்ளே போடணும். எப்படி போடணும்? எத்தனை சான்ஸு? 3 சான்ஸா? இது எத்தனை பேர் செலக்ட் ஆகும் அதில்? எல்லாருமே செலக்ட் ஆகும். கேட்டுக்குங்க, எல்லாருமே செலக்ட் ஆகும். அப்புறம் செகண்ட் ரவுண்டில் எல்லாரும் வந்து செகண்ட் தான் வைப்பாங்க. எல்லாருமே வந்துடுறீங்களா? சரி, எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், அதனால எல்லாருமே வந்துடுறாங்களா. தேர்ட் ரவுண்டுக்கு ரன்னர் வின்னர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சொல்லால் அடிச்சு சுந்தரி தேவையா எனக்கு இந்த வேலை? முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு ஹோம் மினிஸ்டர் மட்டும் எலிமினேட் ஆகி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அவங்க உள்ளுக்குள்ளேயே நின்று மற்றவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. யார்? நீ அடி வாங்காமல் ஏரியா விட்டு போக மாட்டேன், அது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. செகண்ட் சான்ஸ் உண்டா? செகண்ட் சான்ஸா? செகண்ட் சான்ஸ் அடுத்த எபிசோடில் நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்த எபிசோட வென்னா வந்து ஷெட்யூல் போடும்போது பார்த்து சொல்கிறேன். இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? வாங்க, நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு வாங்க.
எளிதாக எனக்கு வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. என்னென்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் இல்லாமல் எல்லாருமே அழகாக வந்து சூப்பராக வந்து ஒன்றொன்னாவது அட்லீஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த இதில் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்ல கைத்தல் கொடுக்கலாம். வாங்க மேம், சென்ட்ரல் ஸ்டேஜ் வந்துட்டுங்க. இப்படி நின்றுக்குங்க. நீங்கள் பாட்டு பாடுவீங்களா மேம்? ரொம்ப நேரம் பாடுவாங்க. அப்படியா? சபாஸ். இந்தாங்க, அந்த கையில் மைக்கு, இந்த கையில் பேட் வச்சுக்கோங்க. இந்த பேட் எடுத்துக்கணும். இப்படி பாட்டு பாடிக்கிட்டே பறக்கும் பறந்து பறக்கும் அங்கு பறந்தோடி வந்து அடிக்கும் பறக்கும் பறந்து பறக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடும். ஓகேங்களா? நல்ல கை தருங்க விஜய் மேம்க்கு. அப்புறம் திருப்பி அதே லைனில் பாருங்க. பறக்கும். இந்த பாட்டுக்கு உங்கள் வரலாறுலேயே இப்படி ஒரு டான்ஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ 6 ஹோம் மினிஸ்டரில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் நான் மற்றவங்களுக்குலாம் வந்து கைத்தட்டி ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்மளை விட்டு விலகி போகிறாங்க. உள்ளேருந்தே கைத்தட்டி ஆதரவு கொடுக்க போகிறேன் நான் அவங்கள சேர்ந்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் எப்படி பேசினாலும் வின்னருக்கே தான் நோக்கம். செகண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் செஞ்ச பக்கத்தில் கடை இருக்குது, அப்படியே பால் வாங்கிட்டு வரலாம்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேம் பார்த்துருக்கீங்களா? விளாண்டுருக்கீங்களா? விளாண்டதில்லை. இப்படி உருட்டி விடுற பால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் சிரமம் கொடுக்கலாமா? ஹோம் மினிஸ்டர் சிரமம் கொடுக்குறதா எங்கள் மேலே. அதனால தான் ரொம்ப ஈஸியான பால்ஸ். பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை வச்சு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். உங்களுடைய லெஃப்ட் கால் இருக்கு இல்லையா, லெஃப்ட் கால் மட்டும் அந்த ரிங்குக்குள்ளே இருக்கணும், ரைட் கால் வெளியே இருக்கணும். இதை வச்சு உங்களுக்கு யார் மேலே ரொம்ப கோபம் அதிகமோ, நான் எதாவது சொன்னேன்னா அவங்கவுங்களே சிரிக்கிறாங்கன்னா, நான் சிரிக்கல, நீங்கள் சிரிக்கல, உங்களுக்கு இருமல் வருது. ஐயோ எத்தனை தடவை தான் அந்த மனுஷனையே அடிக்கிறது, வீட்டில் நினைச்சாலும் அந்த மனுஷன் தான், இங்கே வந்தாலும் அந்த மனுஷன் தானா, அப்படிலாம் அதானே உங்களே சொன்னேன் நான். அடி அடுத்து நம்மளுக்கு கொடுக்கும் போல. சரிங்களா? இங்கேருந்து இப்படியே அப்படி இருக்கணும். இப்படி உருட்டி விட்டு அடிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரோல் இருக்குல்ல 4, அதை அடிச்சிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். பின்னாடி ஒரே ஒருத்த மட்டும் நிற்கிறான் பாருங்க, அவனை அடிச்சிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். ஸோ யூ ஆர் த ஃபஸ்ட். வாங்க. எந்த கால் உள்ள வைக்க சொன்னேன்? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன் நான். ரைட், சூப்பர் மேம், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எதை வேணாலும் அடிக்கலாம், உங்கள் பாயிண்ட்ஸ் தான். சரிங்க பாப்பா, கோவத்தில் தமிழ் போடுங்க நீங்கள். அப்படித்தான். எப்படி மேலே ஏறி குடிச்சே போறீங்க, ஃப்ளைஓவர் கட்டுற மாதிரி. ஹைட்டாக வைக்கிறோம். ஃபைனல் பால் அண்ணா ஆர்ட்ஸ் பக்கத்தில் கட்டிக்கிட்டோம். டச் பண்ணிட்டு இல்லை, இங்கே வச்சது தான் மேம் அண்ணா ஆர்ட்ஸில் வச்சு. வாங்க, நீங்கள் வாங்க. இப்போ பார்த்து ஏன் இவ்வளோ குலவெறியோடு எறிவீங்க? ஏதோ கலவர பூமியில. ஆமாம், என்ன டேஷன்? கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன். அத்தாடியோ அம்மாடி, என்ன கான்சென்ட்ரேஷன்? 5 பாயிண்ட்ஸ். இது யார் கான்சென்ட்ரேஷன்? கேமராமேன் தான். 3 பால் பட்டு 4th பால் சாஹித் ஜவாப். ஃபைனல் பால் கான்சென்ட்ரேஷன். சூப்பர். எனிவே 5 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. சூப்பர். நல்ல அந்த ஃபார்முலாலாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறீங்க தெரியறதுக்கு முன்னாடி? 10 பாயிண்ட். நினைப்பதை உயர்வாக நினைக்கிறேன். புரிஞ்சா? சூப்பர். நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. சார், அந்த பயபக்தியை பார்த்துக்கிங்களா? செப்பெல்லாம் கழட்டி போட்டு மரியாதையா ரெடிங்களா மேம்? ரெடிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களை எதுவும் கை எதுவும் தட்ட சொல்லவா? இல்லை, சும்மா தட்டு சொல்லுவோம். இருங்க, சும்மா நல்லா கை தட்டு கொடுங்க. ரெடி. பார்த்து
மாற்றி சொல்லல அவங்க. ரைட்டுங்களா? ரெடியா? ரெடி. என்னங்க போய் அசால்ட்டாக நிப்பாட்டிட்டீங்க? 2. ஓ சூப்பர். இதுக்கு தான் நீங்கள் குச்சி கேட்டீங்களாக்கும். பால் முடிந்து விட்டது. 4வது பந்தை வீசி கொண்டிருக்கிறார்கள். போட்டிருக்கலாம்ல? இன்னும் ஒரே ஒரு பால். விடமாட்டேன். க்ளீன் எடுத்து போடுமா? போடுங்க. க்ளீன் அடி சாப்பிட்டு கிடைக்கும். ஓ சூப்பர். எனவே வந்து இங்கே வந்து நமக்காக வந்து 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. யாருன்னா மேம் வந்து 5 பாயிண்ட்ஸ், நீங்கள் 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ், 2.5. நீங்கள் இப்போ என் நிலைமை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்களா? எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இருந்தாலும் நீங்கள் 2 பேர் வாங்க, முன்னாடி வாங்க. நீங்களும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல? கிஃப்ட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. நில்லுங்க. 2 பேர் இப்படி கைப்பிடிச்சிங்க. 2 பேர் கைப்பிடிச்சிங்க. இருங்க நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன மாதிரி நானே டான்ஸ் ஆட மாட்டேன், கவலைப்படாங்க. இங்கே பாருங்க. டிங் வரீங்க. இதெல்லாம் டும் நீங்கள் 2 பேர் ரெண்டு தட்டி விடுங்க. அதான் சொல்கிறேன், அந்த ஸ்டைலாக நிறைய நாங்கள் பார்க்கணும்ல. இது தட்டி விட்டுட்டு திருப்பி நீங்கள் இங்கே வரீங்க, இந்த கேமரா பார்த்து ஹாய் அப்படி சொல்கிறீங்க, திருப்பி ரிட்டர்ன் வரீங்க. எஸ். எஸ், நம்முடைய 3rd ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 ஹோம் மினிஸ்டர் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த 3 ஹோம் மினிஸ்டரில் தான் 3rd ரவுண்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் யார் ரன்னர், யார் வின்னர், யாருக்கு எலிமினேஷன் கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படின்றத. ஸோ ரஞ்சினி மேடம் அண்ட் தாரிணி மேடம் அண்ட் லக்ஷ்மி மேடம் 3 பேர் விளையாட போகிறாங்க. ரொம்ப சிம்பிளான கேம் தான். இதை வைக்கும்போது சொல்லிட்டாங்க இது ஈஸி, நான் தான் ரன்னர், நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி 3 பேர் சண்டை போட்டாங்க. நாங்கள் எதுக்கும் சேஃபர் சைடுக்கு 3 வின்னர் போஸ்டிங் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் வரமாட்டீங்க. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. யார் நினைச்சீங்க? 3 பேர்த்தையும் சும்மா வாயை கொடுத்துட்டேன்னு சாச்சா அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். ரைட், இந்த ரிங்குக்குள்ளே நிற்கிறீங்க. இந்த குட்டி பால்ஸ் 10 நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதை எடுத்து நீங்கள் அப்படி பாக்கெட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் யார் செட் பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி மேம், நீங்கள் தான். சூப்பர் பண்ணிட்டுருங்க. உங்களுடைய முதல் இலக்கு இங்கே வந்துடுறதில்ல. சூப்பர், நல்லா கை கொடுக்குங்க. 1, 3rd பால் அண்ட் 4th பால், 5th பால், நல்லா கை கொடுங்க. 6th பால், 7th பால், இப்படி போடுறது, இப்படி போடலாமே. 8th பால், 9th பால். சூப்பர். ஓ சூப்பர். ஸோ 2 குட்டி பால்ஸ் பாக்கெட் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த வர ஹோம் மினிஸ்டர்ஸ் இவங்களை பீட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர், இல்லாட்டி அவங்க வின்னர் ஆயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்குங்களா ரஞ்சினி மேடம்? ப்ளீஸ் பண்ணேன். இதான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுமா உங்களுக்கு? கேட்டிங்களா? எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி இருங்க. 1 முடிஞ்சு. சூப்பர். 2nd பால், 3rd பால், 4th பால், 5th பால், 7th பால், 7th பால், 8th பால். சூப்பர். 9th பால். நீங்கள் போட போகிறது ஃபைனல். நல்லா பக்கத்தில் வந்து பார்த்துக்குங்க. மொத்தம் 7 பால். அதில் வந்து 2 அங்கேயே நிற்கிது. வெளியே போக மனசே இல்லை போல. ஏய் வெளியே போங்கடா. சூப்பர் மேடம். தாரிணி மேடம் ஓ போடுங்க. நல்லா ஓ போடுங்க. பெரியவங்க சொல்கிறாங்க. தாரிணி மேடம் ரொம்ப இக்கட்டான ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 8 பால்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின்னர். இல்லை அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா ரன்னர். 2க்கும் கீழே போயிட்டீங்கன்னா அவங்க ரன்னர் ஆயிடுவாங்க.
உங்களுக்கு அந்த எலிமினேஷன் gift கொடுப்போம். அதுலேயே நான் அவ்வளோ சந்தோஷம். நான் அவங்க வீட்டுக்காரை பார்த்தேனே, நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க, அவர் என்னெல்லாம் சமைப்பாருன்னு கேட்டுட்டேனே, அதை நான் சொல்லிடுவேனே. நானே தானே சொல்லுங்க, நானே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு வருவார். நைட் வீட்டுக்கு தானே வருவார், நைட்டு சாப்பாடு கட் பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, அவர் தான் நம்மளுக்கு சாப்பாடு பண்ணணும். அப்படி இல்லாம அவசியம் கிடையாது. இதான் ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிமேல் நல்லா கைத்தறி கொடுங்க தாரிணி மேடத்துக்கு. ரைட், ரொம்ப நர்வஸாக இருக்கா? அப்படி இல்லை. அப்பெல்லாம் ஒன்றும். எஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர். தேர்ட் பால். ஃபோர்த் பால். சூப்பர். 7. 8. Oh. 9. 10. Oh, சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பரா 10 out of 7ல நம்ம ரஞ்சினி மேடம் அடிச்சாங்க. நல்ல கைத்தறி கொடுக்கலாம். அண்ட் 10 out of 5ல நம்முடைய மிகப்பெரிய ஹோம் மேக்கர், அந்த ஹோம் மேக்கர் 10 out of 5ல இருக்காங்க. தாரிணி மேடம் நல்லா கேட்குறீங்க. ஸோ ரன்னர் யார் வின்னர் யார் தெரிஞ்சு போச்சு. லக்ஷ்மி மேடத்துக்கு நாம் இப்போ எலிமினேஷன் gift கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ப்ளீஸ் மேடம். இந்த ஸ்கூல்லலாம் குழந்தைங்க எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இந்த 1 2 3 4 அது செய்வாங்களா? அதே ஒரே ஒரு தடவை மட்டும் எங்களுக்கு செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு அது பெரிய பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கோம். இப்படி எல்லாம் டஃப்பாக கொடுக்குறீங்க மேம். இது வெரி ஈஸி மேம். இது டெய்லி எக்ஸசைஸ் செய்வது ரொம்ப நல்லதுன்னு டாக்டரே சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் 1 2 3 சொல்கிறேன். ரைட்டுங்களா? எஸ். நான் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் யாராவது கை தட்டி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கை தட்டுவோம். வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா எக்ஸசைஸ்க்கு நம்மளாம் கை தட்ட போகிறோம். நல்ல ஒரு கை தட்டு கொடுக்கலாம். லக்ஷ்மி உங்களுக்கு. எஸ். எப்படி நீங்கள் எத்தனை வயசில் கடைசியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணது? ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இந்த எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பர் லக்ஷ்மி மேடம். பார்த்தீங்களா ஸ்கூலில் ஒர்க் பண்ணது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பர். நம்மளுக்கு இப்போது ரன்னர் வின்னருக்கு வந்து அன்பு பரிசு வழங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது எடுத்துவாங்க சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் சொல்கிறது வந்து ஆஸ் பர் ஷெடியூல் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களாக வந்து நாங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லா ஹோம் டிஷஸோட திறமையும் வெளிக்கொண்டு வரது தான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். நாளைக்கே வேறு செட் ஆஃப் திறமையான ஹோம் டிஷஸோட உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுது ஹோம் மினிஸ்டர் அண்ட் டீம். நன்றி, வணக்கம்.